நாம் ஒரு சுச்சுவேஷன் எடுத்து அனலைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அமைதியாக உட்காந்துக்கலாம். அந்த சுச்சுவேஷனில் என்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன தாட் வந்தது, நாம் என்ன ஃபீல் பண்ணோம் அப்படின்னு ஸ்லோவாக அப்சர்வ் பண்ணலாம். அதுக்குரிய ஆன்சர் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வரும். சில இடத்துல நாம் தப்பாக பண்ணியிருக்கலாம், அதனால் நம்ம அந்த இடத்துல மன்னிப்பு கேட்டுக்கலாம். சில இடத்துல வேற யாராவது தப்பு பண்ணியிருப்பாங்க, ஆனா அதை நம்ம பிடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தா நமக்கு தான் கஷ்டம், அதனால அவங்கள மன்னிச்சிடலாம். சில நேரம் அந்த சுச்சுவேஷன் ஜஸ்ட் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு புரிய வரும். அந்த சுச்சுவேஷன்னால நாம ஏதாவது ஒரு தெளிவு அடைஞ்சிருப்போம், இல்லை நன்மை நடந்திருக்கும், அதுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கலாம். இந்த மாதிரி நாம அப்சர்வ் பண்ணி அனலைஸ் பண்ணும்போது ரியாக்ஷன் ஸ்லோவாக சேஞ்ச் ஆகும். இதனால நமக்கு நடக்கிற அவுட் சைடில் இருக்கிற விஷயங்கள் மாறல, நம்மளுடைய ரெஸ்பான்ஸு தான் மாறி இருக்கு, நாம தான் மாறி இருக்கோம். ஸோ நமக்குள்ள நடக்கிற ஒவ்வொரு தாட்டும் ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் நாம கொஞ்சம் டைம் எடுத்து அமைதியா உட்கார்ந்து யோசிச்சு பார்க்கறது முக்கியம். அப்பதான் நமக்கு நம்மளுடைய மைண்டு விளையாடுற விஷயங்கள் புரிய வரும், எல்லா ரியாக்ஷனும் ஸ்லோவாகும், அன்னெசரி சஃபரிங்கும் குறையும். கொஞ்ச நேரம் எடுத்து நமக்குள்ள நாம பேச ஆரம்பிச்சாவே நம்மளை பத்தி நாம என்ன யோசிச்சுட்டு இருக்கோங்கிறது புரிய வந்துடும். அதனால நமக்குள்ள நாம போறது முக்கியம். மெடிடேஷன் அண்ட்